எக்ஸசைஸ் 1.1 இதில் பார்க்கலாம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் செட் இது வந்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் செட் இதில் என்ன சொல்கிறாங்க, செட்டில் இது வந்து செட்டா இல்லை நாட் செட்டாங்கிறது இப்போ பார்க்கணும். தி கலெக்ஷன்ஸ் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 100. நம்ம இப்போ ப்ரைம் நம்பர்ஸ் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், 100 வரையும் நம்மளால் என்ன அதில் அந்த செட்டில் கலெக்ட் பண்ண முடியும். அப்போ இது கண்டிப்பாக என்ன தான் செட்டு. அடுத்த கொஷின் பாருங்கள். தி கலெக்ஷன்ஸ் ஆஃப் ரிச் பீப்புள் இன் இந்தியா. நம்ம இந்தியாவில் வந்து ரிச் பீப்புள் வந்து என்னது நம்மளால் ஃபுல் டீட்டெயில் வந்து தெரியும்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க பார்வையில் வந்து என்னென்னா ரிச் பீப்புள் வந்து இப்போ என்னோடய பார்வையில் எனக்கு தேவையானது வந்து இருந்தாவே அவங்கள வந்து நான் ரிச் பீப்புள்னு சொல்லுவேன். இதுவே மற்றவங்க கண்ணில் பார்த்தீங்கன்னா நிறையா அவங்களுக்கு இருந்தால் தான் வந்து அவங்க கோடிக்கணக்கில் இருந்தாங்க அவங்க ரிச் பீப்புள்பாங்க. அவங்கவுங்க கண்ணோட்டத்தை பொறுத்து தான் இருக்குது. அப்போ இது வந்து என்னவா இருக்காது, செட்டாக இருக்காது. செட்டுனா வந்து என்னது, எல்லாரும் வந்து ஒன்றா வந்து அக்செப்ட் பண்ணுறது. அதான் சொல்கிறாங்களா, வெல் டிஃபைன்டு கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட். அதாவது நல்லா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சே தான் இருக்கும். அப்போ இது வந்து என்ன கிடையாதுன்னா செட்டு கிடையாது. அப்போ வந்து நாட் செட், நாட் எ செட். தி கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆல் ரிவர்ஸ் இன் இந்தியா. நம்ம இந்தியாவில் வந்து எல்லா ரிவர்ஸும் வந்து நம்மளால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், கலெக்ட் பண்ண முடியும். அப்போ இது வந்து என்னென்னா செட். தி கலெக்ஷன்ஸ் ஆஃப் குட் ஹாக்கி பிளேயர்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹாக்கி பிளேயர்ஸில் வந்து அதுவும் வந்து என்னது, நல்ல ஹாக்கி பிளேயர்ஸ் வந்து நம்மளால் கலெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஹாக்கி பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க கண்ணோட்டத்தில் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இது வந்து என்ன கிடையாதுன்னா செட்டு கிடையாது, நாட் எ செட். லிஸ்ட் தி செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம். இதில் வந்து என்னென்னா எல்லா செட்டில் வந்து எல்லா லெட்டர்ஸும் வந்து எழுதணும். எதுலனா ரோஸ்டர் ஃபார்மில். இப்போ இங்கே இந்தியான் இருக்குது, நம்ம ஒரு செட் என்னது அந்த செட்டுக்கு நேம் வந்து ஏங்கிறதுக்குள்ளே எல்லாம் எழுதிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து எல்லா எலமெண்ட்ஸும் எழுத போகிறோம். ஐங்கிற லெட்டரு, அப்புறம் என்னங்கிற லெட்டர், அடுத்தது பார்த்திங்கன்னா டிங்கிற லெட்டர். ஐ தான் ஏற்கனவே இருக்குல்ல, அது 1 டைம் எழுதுனா போதும். அடுத்தது வந்து ஏ. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே நான் பிங்கிற ஒரு செட்டு கொடுக்குறேன். அடுத்தது இதை சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பி எழுதுகிறோம், அடுத்தது ஏ, அடுத்தது ஆர், ஏங்கிறது இருக்குது அது எழுத வேண்டாம். எல், இ, அடுத்தது எல் இருக்குது அது எழுத வேண்டாம். அடுத்தது ஓ, ஜி, ஆர், ஏங்கிறது ஏற்கனவே எழுதியிருக்கோம் அது வேண்டாம். அடுத்தது என்னது, எம். அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், இது வந்து சிங்கிற ஒரு செட்டுக்குள்ளே எழுதுகிறோம். எம், ஐ, எஸ், எஸ் 1 டைம் எழுதிட்டோம் அதனால் எழுத வேண்டாம். ஐ இருக்குது, எஸ் இருக்குது, எஸ்ஸும் இருக்குது, ஐயும் இருக்குது. அடுத்தது பி 1 டைம் எழுதுனா போதும் இதுக்கு. அடுத்தது ஐங்கிறதும் எழுதிட்டோம், அவ்வளோதாங்க. அடுத்தது டி ஈக்குவல் டு இதை எழுதலாம் சி, இசட், இ, அடுத்தது சிங்கிறது இருக்குது அது எழுத வேண்டாம். ஹச்ஏ, ஓ, எஸ், எல், ஓங்கிறது இருக்குது அது வேணாம். அடுத்தது வி, ஏங்கிறது எழுதியிருக்கோமா, இல்லை. அப்போ ஏ, கேங்கிறது இல்லை, இங்கே இது எழுதலை அதனால் இங்கே கே எழுதுகிறோம். அடுத்தது ஐங்கிறது இப்போ எழுதுகிறோம். ஏங்கிறது இருக்குது, அவ்வளோதான். இதில் பேரலோகிராமில் வந்து ஒரு ஆர் இருக்குது, அதனால் இங்கே என்ன பண்ணக்கூடாது, ஆர் போடக்கூடாது. கன்சிடர் தி ஃபாலோயிங் செட். ஏ ஈக்குவல் டு அந்த செட்டில் வந்து 0, 3, 5, 8 கொடுத்துருக்காங்க. பி ஈக்குவல் டு 2, 4, 6, 10. சிங்கிற செட்டில் 12, 14, 18, 20 கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டேட் வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸு. இந்த ஸ்டேட்டில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வந்து அங்கே கொஷின் கொடுத்துருக்காங்க, அது ட்ரூவா ஃபால்ஸுன்னு பார்க்கணும். 18 பிலாங்ஸ் டு சி. அப்போ 18 எலமெண்ட் வந்து சியில் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ சிங்கிற செட்டில் 18 இருக்கா, இருக்குது. அப்போ இது என்னன்னா ட்ரூ. அடுத்தது பாருங்கள், 6 டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ. இப்போ ஏங்கிற செட்டில் 6ங்கிற எலமெண்ட் வந்து இல்லைன்றாங்க. அதை நம்ம போய் பார்க்கலாம். ஏங்கிற செட்டில் 6ங்கிறது இல்லை. அப்போ இது என்ன வரும், ட்ரூ. அடுத்தது பாருங்கள், 14 டஸ் நாட் பிலாங்ஸ் டு சி. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சிங்கிற செட்டில் 14ங்கிற எலமெண்ட் வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ சி செட்டில் 14ங்கிறது இல்லைன்றாங்க. ஆனால் இங்கே என்ன இருக்குது. அப்போ இது என்னது, ட்ரூவா ஃபால்ஸா, ஃபால்ஸ். அடுத்தது பாருங்கள், 10 பிலாங்ஸ் டு பி. பிங்கிற எலமெண்ட் செட்டில் வந்து
10ங்கிற எலமெண்ட் இருக்குன்றாங்க. இப்போ பி செட்டில் 10ங்கிற எலமெண்ட் இருக்குது. அப்போ இது வந்து என்னது ட்ரூ. அடுத்தது இது ரெண்டுத்துக்கும் எனக்கு கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள். பிங்கிற செட்டில் 5 இருக்குங்கிறாங்க. பிங்கிற செட்டில் வந்து 0ங்கிற எலமெண்ட் இருக்குங்கிறாங்க. இது ட்ரூவா ஃபால்ஸாங்கிறது எனக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தது ஃபில்லப்ஸ் பார்க்கலாம். 3ங்கிற எலமெண்ட்ஸ் வந்து எந்த செட்டில் இருக்குங்கிறாங்க. 3 பிலாங்ஸ் டு. அப்போ 3ங்கிறது இந்த செட்டில் பாருங்கள் 3 எதில் இருக்குது ஏங்கிற செட்டில். அப்போ இங்கே என்ன வரும் ஏ வரும். அடுத்தது பாருங்கள் 14 பிலாங்ஸ் டு. அப்போ 14ங்கிற எலமெண்ட் வந்து எந்த செட்டில் இருக்குங்கிறத எனக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். 18 பி. அப்போ 18ங்கிறது வந்து பி செட்டில் இருக்கா இல்லையாங்கிறது பார்க்கலாம். பி செட்டில் 18ங்கிறது இருக்கா இல்லை. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் டஸ் நாட் பிலாங்ஸ் டுன்னு வரும். 4ங்கிறது எலமெண்ட் வந்து பியில் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். பிங்கிற செட்டில் வந்து 4ங்கிறது இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும் பிலாங்ஸ் டு.